Dear students, good morning. இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் டீஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன் அண்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிறோம். அதாவது ஜென்ரலி ரைஸ் இன் ப்ரைஸ், அதாவது விலைகள் அதிகமாகிறதும் வேல்யூ ஆஃப் மணி ரெடியூஸ் ஆகிறதையும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ டிஸ்இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டீஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது பண வாட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டீஃப்ளேஷன் இஸ் ஃபாலிங் ப்ரைஸ், ரெடியூசிங் மணி சப்ளை அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். என்ன இருக்குதோ டீஃப்ளேஷன் அப்படின்னா என்னது, விலைகள் குறைந்திருக்கும். ஃபாலிங் ப்ரைஸ், ரெடியூசிங் மணி சப்ளை குறைஞ்சிருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் குறைஞ்சிருக்கும். திஸ் இஸ் கால்ட் டீஃப்ளேஷன். டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மீள் பணவீக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்இன்ஃப்ளேஷன் இஸ் த ஸ்லோவிங் டவுன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் by controlling the amount of credit to the available to consumer without causing more unemployment. அதாவது disinflation may be defined as the process of reversing inflation without create the unemployment. அதாவது inflation இருக்கும், unemployment இருக்காது. அதாவது அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கும். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் வித்தவுட் கிரியேட்டிங் அன்எம்ப்ளாய்மெண்ட், ரெடியூசிங் output in the economy is called disinflation. Next, stagflation அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேக்க வீக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, stagflation is a combination of stagnation, economic growth, high unemployment and high inflation. எப்படி என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொருளாதார வளர்ச்சி தேக்க நிலையில் இருக்கும், வேலைவாய்ப்பின்மை இருக்கும், அதிக அளவிலான பணவீக்கம் இருக்கும். இந்த மூணும் இருந்தால் திஸ் இஸ் கால்டு ஸ்டாக்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட்டு ட்ரேடு சைக்கிள் அப்படின்னா என்ன, அதாவது வாணிப சுழற்சி அல்லது வாணிக சுழற்சி, பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் த கேபிட்டலிஸ்ட் எக்கானமி வில் ஹாவ் இட்ஸ் பீரியாடிக் அப் அண்ட் டவுன்ஸ். அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா, முதலாளித்துவ பொருளாதார நாடுகளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இந்த அப் அண்ட் டவுன்ஸை என்ன பண்ணுறோம், ஸ்டடி இதை கால்டு, இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சைக்கிள் ஆர் ட்ரேடு சைக்கிள் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது தொழில் ஏற்ற இறக்கம், வாணிப சுழற்சி அல்லது வியாபார சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரேடு சைக்கிள் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, த ட்ரேடு சைக்கிள் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பீரியட்ஸ் ஆஃப் குட் ட்ரேட். அதாவது இந்த ட்ரேடு சைக்கிளில் வாணிபத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நல்ல வாணிப காலம், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட வாணிப காலம். அதாவது பீரியட் ஆஃப் குட் ட்ரேட் அண்ட் பீரியட் ஆஃப் பேட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதில் பீரியட் ஆஃப் குட் ட்ரேட் அப்படின்னா அதோடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பீரியட் ஆஃப் குட் ட்ரேட் கேரக்டரைஸ்டு பை ரைசிங் ப்ரைஸ் அண்டு லோ அன்எம்ப்ளாய்மெண்ட். என்ன இருக்கும், விலை அதிகமாக இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைவாக இருக்கும். இந்த ஆல்ட்ரு ஃபார்ம், அதாவது பேட் ட்ரேடு, அதோடைய கேரக்டரைஸ்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிங் ப்ரைஸ், அதாவது விலை குறைஞ்சிருக்கும், ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ரெண்டுக்கும் அப்படியே சேஞ்ச், அதாவது இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் ட்ரேடு, பேட் ட்ரேட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. குட் ட்ரேட் அப்படின்னா என்னென்னா விலைகள் அதிகமாக இருக்கும், வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கும். பேட் ட்ரேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விலைகள் குறைவாக இருக்கும், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும், வேலைவாய்ப்பின்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஜேஎம் கீன்ஸ் சொல்லியிருக்காரு. ட்ரேடு சைக்கிள்னு என்னென்னு, இந்த ட்ரேடு சைக்கிளில் 4 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. என்ன ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பூம், செழுமை நிலை. ரெசஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பின் இறக்க காலம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் அப்படின்னா என்னென்னா வீழ்ச்சி, அதாவது மந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரெக்கவரி அப்படின்னா என்னென்னா மீட்சி நிலை, இதிலிருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமை தெளிவாக பார்த்துக்கணும். அதாவது இந்த எக்கனாமிக் சைக்கிள், இதில் ட்ரேடு சைக்கிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெசஷன் பீரியட், அதாவது பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து
அதாவது குறைவான வளர்ச்சி அடைக்கக்கூடிய காலம். நெக்ஸ்ட் டிப்ரெஷன், ரொம்ப வளர்ச்சி குறைவு. நெக்ஸ்ட் ரெக்கவரி, அதிலிருந்து மீள்றது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். பூம் பீரியட் அப்படின்னா என்னென்னா செழுமைத்தன்மை. இந்த மேலே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பூம் பீரியட், இது செழுமையான நிலைமையை குறிக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி குறைவு, நெக்ஸ்ட் டிப்ரெஷன் வந்து அப்புறம் ரெக்கவர் ஆகி அப்புறம் பூம் பீரியட். இந்த சைக்கிள் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி மாறி மாறி என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த பீரியட் ரெசெஷன், இது டிப்ரெஷன், இது ரெக்கவரி, இது பூம் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன நடக்கும் எக்கானமியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம் ஆர் ப்ராஸ்பரிட்டி ஃபேஸ் அப்படின்னா என்ன, பூம் பீரியட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் த மூமெண்ட் ஆஃப் த எக்கானமி பியாண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கேரக்டரைஸ்டு ஆஸ் பூம் பீரியட். பூம் பீரியடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் முழு வேலை வாய்ப்பு இருக்கும். டியூரிங் திஸ் பீரியட் தேர் இஸ் ஹேட்ரிக் ஆக்டிவிட்டி இன் எக்கானமி. மணி வேஜ் ரைஸ், அதாவது வேஜ் ரைஸ் ஆகிருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இன்க்ரீஸிங் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கோஸ் அப், த டிமாண்ட் ஃபார் பேங்க் கிரெடிட் இன்க்ரீசஸ், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். வேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதாவது பேங்க் கிரெடிட் என்ன ஆகிருக்கும்னா அதிகமாகிருக்கும். இந்த பீரியடுக்கு என்ன பீரியட் அப்படின்னா செழுமை காலம். என்னன்னு சொல்கிறோம், செழுமை காலம், அதாவது பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெசெஷன் பீரியடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டேர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் பூம் கண்டிஷன் இஸ் கால்டு ரெசெஷன். அதாவது பூம்லேருந்து வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வளர்ச்சி அடைந்த ஒரு நிலைமையிலேருந்து வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற நிலை. இதில் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது என்ன ஆகும், ரெடியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கும்னா ரெடியூஸாக இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்ஸ் டவுன் அண்ட் இன்கம் அண்ட் ப்ராஃபிட் டிக்ளைன். எப்படி இருக்கும், உற்பத்தி குறைவாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக இருக்கும், இன்கம் குறைவாக இருக்கும், ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிருக்கும். திஸ் இஸ் கால்டு ரெசெஷன். இதில் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புள் ரைஸ் அண்ட் மணி மார்க்கெட் பிகம்ஸ் டைட். அதாவது லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருந்தாலும் மணி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய பொசிஷனை நம்ம என்ன சொல்கிறோம், ரெசெஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன்னா மிக மோசமான ஒரு நிலைமையை குறிக்கும். அதாவது டியூரிங் டிப்ரெஷன் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிகம் எக்ஸ்ட்ரீம்லி லோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மிக மோசமான நிலைமையை இது குறிக்கும். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்ட்ரெஸ்ட்டு ப்ரைஸு, ப்ராஃபிட்டு, வேஜ் ஆர் வெரி லோ, வேஜ் எல்லாமே குறைவாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் கிளாஸஸும் சரி, வேஜ் ஏர்னர்ஸ் வுட் பி வர்ஸ்ட் ஹிட். எப்படி இருப்பாங்க, ரொம்ப வர்ஸ்டான கண்டிஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு வருமானம் இருக்காது, கூலி இருக்காது, ப்ளஸ் என்ன இருக்காதுன்னா வருமானம் ஈட்டக்கூடியவங்கக்கிட்ட என்ன அவங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவில் ஒரு நிலைமை இருக்காது. பேங்கிங் இன்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லோன்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ண முடியாத நிலை, இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் போட முடியாது. திஸ் இஸ் கால்டு என்ன பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் பீரியட். நெக்ஸ்ட்டு இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம மீட்சி அடையக்கூடிய பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி காலகட்டத்திலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அப்லிஃப்ட் ஆக போகிற, அதாவது லிஃப்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையை நம்ம சொல்ல போகிறோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், மோர் ப்ரொடக்ஷன் அதாவது ப்ராஃபிட், இன்கம், வேஜ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவர், அதாவது மீட்சி அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட இந்த 5th சாப்டர் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்ன, எக்ஸ்சேஞ்சு ஒன் குட்ஸ் ஃபார் அனதர் குட்ஸ் கால்டு பார்ட்டர் சிஸ்டம் வித்தவுட் மணி அப்படின்னா என்னென்னா ஜென்ரலி அக்செப்டபிள் ஃபார் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சப்ளை ஆஃப் மணி அப்படின்னா என்னென்னா அமௌண்ட் ஆஃப் மணி விச் இஸ் இன் சர்க்குலேஷன் ஆஃப் அன் எக்கானமியில் சர்க்குலேட் ஆகிறது அமௌண்ட்டுக்கு மணிக்கு பேர் சப்ளை ஆஃப் மணி. நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அண்ட் இன்க்ரீஸிங் இன் ஆவரேஜ் லெவல் ஆஃப் ப்ரைஸ். deflation, average level of price, a fall in average level of price. Disinflation, அதாவது reversing inflation without generating unemployment அப்படின்னு கூட வச்சுக்கலாம். stagflation அப்படின்னா என்னென்னா அதாவது high rate of unemployment and inflation இருக்கிறதுக்கு பேர் stagflation அல்லது stagnation அப்படின்னு சொல்லலாம். trade cycle அப்படின்னா என்னென்னா அதாவது upward and slow downward movement of economic activity. இது நம்ம என்ன சொல்லலாம், ட்ரேடு சைக்கிள்னு சொல்லலாம். ட்ரேடு சைக்கிளில் ஃபோர் காலம்ஸ் பார்த்துருக்குறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம் பீரியட், ரெக்கவரி, பூம், ரெசெஷன், ரெக்கவரி
அண்டு அதாவது பூம் பீரியட், ரெசஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி இதில் சொல்கிறோம். அதாவது மீட்சி, அதாவது செழுமைத்தன்மையிலேருந்து நம்ம எப்படி பின்னிறக்கமாகறோம், பின்னிறக்கத்திலேருந்து எப்படி நம்ம மந்த நிலைக்கு வந்து திரும்ப மீட்சி அடைகிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நேரோ மணி அப்படின்னா என்ன, M1 M2 நேரோ மணி, M3 M4 ப்ராட் மணி. இது வரைக்கும் இந்த லெசன்ஸ் ஓவர் ஆகுது. ஸோ 5 யூனிட்ஸ் உங்களுக்கு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லிக்கு இருக்குது. ஸோ 5 யூனிட்ஸையும் தரவாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். நல்லா படிங்க, மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்குது. 5 யூனிட்ஸை தரவு பண்ணுங்கள். 5 யூனிட்ஸில் இருக்கிற கொஷின் ஆன்சர் புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர் கண்டிப்பாக உங்களுக்கு குவார்ட்டர்லி போர்ஷனாக வரப்போகுது. நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.